வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. செவ்வாய்க்கிழமை ஒரு பொருளை ஒரு கைப்பிடி எடுத்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே வர வர உங்களுடைய வீட்டில் இருக்கிற நோய் நொடிகள், தரித்திரம், பீடைகள் எல்லாமே சரியாகும். என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நான் சொல்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் செய்வோம். நாள் கிழமை பார்த்து தான் எல்லாமே வாங்குறது. ஆனால் இப்போ ஒரு மாத்திரை வாங்கினாலும் ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தாலும் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் டக்குன்னு கிளம்புறோம், போகிறோம், வந்துடுறோம். அன்னைக்கு நாள் நல்லா இருந்தால் ஓகே, நாள் நல்லா இல்லாதப்போ நம்ம பிரச்சனையில மாட்டிப்போம். இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்காக தான் இந்த பரிகாரம். என்ன பரிகாரம்? துவரம்பருப்பு பரிகாரம். பக்கத்தில் இருக்கிற கடையில் போயிட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் துவரம்பருப்பு வாங்கிட்டு வந்து உண்டியல்ல சேர்க்கிற மாதிரி, காசு சேர்க்கிற மாதிரி நீங்கள் இந்த துவரம்பருப்பை சேர்த்துக்கிட்டே வரணும். அது நிறைஞ்ச பிறகு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு அந்த துவரம்பருப்பை கொண்டு போய் தானமாக கொடுத்துடணும். துவரம்பருப்பு அன்னபூரணி தாயாருடைய பரிபூரண அருள் நிறைஞ்ச பருப்பு. அதனால இதை பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமையில நீங்க தானமா கொண்டு போய் கொடுக்கலாம். துவரம் பருப்புல உங்களால என்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ, என்ன சமையல் செய்ய முடியுமோ அதையும் நீங்க தானமா செஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். இந்த துவரம் பருப்பை தானமா கொண்டு போய் கொடுப்பதால வீட்டில் இருக்கிற வறுமை, பிணிகள், நோய், பீடை, தரித்திரம் இது எல்லாமே நீங்கிடும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் துவரம் பருப்பை சேர்த்து வச்சுக்கோங்க. மாதம் ஒரு முறையோ இல்லை 2 மாதத்திற்கு ஒரு முறையோ வளர்பிறை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் நீங்கள் இதை தானமாக கொடுக்க கொடுக்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் பிணிகள் எல்லாமே நிச்சயமாக தீர ஆரம்பிக்கும். துவரம் பருப்பு அன்னபூரணி தாயாரோடைய பரிபூரண அருள் பெற்ற பருப்பு. இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, வீட்டில் இருக்கிற துவரம் பருப்பை எந்த காரணத்தை கொண்டும் சேர்த்து வைக்கக்கூடாது. ஏன்னா அது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற அன்னபூரணி. அதனால நீங்க வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து கோவிலுக்குன்னு தனியா தான் நீங்க சேர்த்து வைக்கணும். வீட்டில் இருக்கும் துவரம் பருப்பை எடுத்துட்டு நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னபூரணி அம்பாளுக்கும் உங்களுடைய பூஜை அறையில் இருக்கிற சுவாமிகளுக்கும் நைவேத்தியம் வைக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க தானம் பண்ணலாம். அதில் பிரச்சனை இல்லை. கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்கிற தானத்துக்கு நீங்க புதுசா வாங்கிட்டு வந்து சேர்த்து வச்சு தான் கொண்டு போய் தரணும். இதுதான் முக்கியம். இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ண 3 மாதம் முதல் 6 மாதத்திற்குள்ள நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். நன்றி.